ஸோ குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வரில் வந்து எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ டேபிள்ன்றது என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா இன் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். நீங்க எக்ஸல்லே பார்த்துருப்பீங்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து எம்எஸ் எஸ்கியூஎல்லையும் வந்து உங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்னு இருக்கும்போது ரோஸ் வந்து இதெல்லாம் இதை வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் காலம்ஸ். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ், கிரேட் இதெல்லாம் வந்து நம்ம காலம் சொல்லுவோம். காலம் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும். ஒரே நேம் வந்து நீங்க செகண்ட் டைம் கொடுக்க முடியாது. ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்குன்னா நீங்க சேம் நேம் இன்னொரு தடவை கொடுக்க முடியாது. எவ்ரி காலம் சுட் பி யூனிக். ரோஸ் வந்து நீங்க வந்து பார்த்தேன். கொஞ்சம் மியூட் பண்ணீங்க இங்க ப்ளீஸ். எல்லாமே என்ன தெரியுமா ஷானு, உனக்கு வயசு பிரச்சனை இல்ல, சர்டிபிகேஷன் இருந்தா போதும். நீ என்ன வயசுல வேலை பார்க்கலாம். சாரா சாரா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருக்கு. ஸோ ரோஸ் வந்து யூனிக்கா இருக்கணுமா இல்லையான்றது நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து யூனிக்கா வேணும், நீங்க பிரைமரி கீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணி உங்க டேட்டா வந்து யூனிக்கா வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டா வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கணும். ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா காலம் டேபிள் என்ன இருக்குன்னா காலம், அதுக்கு காலம் நேம், டேட்டா டைப் இது ரெண்டும் வந்து மேண்டேட்டரி. அதை தவிர்த்து அதில் வந்து இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ டேபிள் கிரியேஷனோட ஃபார்மட் உங்களுக்கு சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓப்பன் பேராந்திசிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா முடிக்கும் போது க்ளோஸ் பேராந்திசிஸ், செமிகோலன் வந்து ஆப்ஷனல் தான், மேண்டேட்டரி கிடையாது. இங்க காலம் 1, காலம் 2, அதுக்கப்புறம் எத்தனை காலம் வேணா நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம் உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. காலம் 1 ஃபர்ஸ்ட் அந்த நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன டேட்டா டைப் நீங்க அந்த காலம்க்கு அசைன் பண்றீங்களோ அது வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ், அடிஷனல் ரூல்ஸ் இல்ல ஏதாவது கண்டிஷன்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பார்த்தோம் இல்லையா சின்டாக்ஸ். ஸோ டேபிள் நேம்ன்றது நேம் ஆஃப் த டேபிள் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது டேட்டா டைப்ன்றது டைப் ஆஃப் டேட்டா, அதாவது இன்டீஜரா, வேர்கேரா இல்லை டேட்டா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ஷனல். ரூல்ஸ் லைக் பிரைமரி கீ, நாட்னல் அந்த மாதிரி வேணா நீங்க அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் டேபிள் நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுக்கு வந்து மொத்தம் 4 காலம் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்டீஜராகவும், நேம் வந்து என்வேர்கேராகவும், ஏஜ் வந்து இன்டீஜராகவும், கிரேட் வந்து கேரக்டரும் வைக்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் வந்து என்ன வேரியேஷன் இன்டீஜர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா வந்து என்வேர்கேர், கேரக்டர் ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா வேர்கேர்ல 2 இருக்கு. ஆக்சுவலா வந்து நான் போன நோட்ஸ்ல நீங்க கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்கேர், என்வேர்கேர். வேர்கேர் எங்க யூஸ் பண்ணுவோம்னா நார்மலா நம்ம வந்து ஒரு வேர்டு நம்ம நார்மல் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்டு ஏதாவது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு சிம்பிள் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு யூனிகோடு, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இல்லைன்னா வந்து வேற மல்டிலிங்குவல் கேரக்டர்னு சொல்லக்கூடிய அதர் லாங்குவேஜஸ், நீங்க தமிழ் இல்ல ஹிந்தி அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு வேர்டு இல்லை ஒரு சென்டென்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணனா அந்த வேர்கேருக்கு முன்னாடி என்னன்ற ஒரு வேர்டை வந்து நீங்க ஆட் பண்ணணும். அதுவே கேரு, என் கேர்னு இருக்கு. சிமிலர்லி அதுதான், கேர் வந்து நார்மலா டெக்ஸ்ட், என் கேர் யூனிகோட் டெக்ஸ்ட். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா வேர்கேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து என் வேர்கேர் ஆஃப் 100 கொடுத்தீங்கன்னா இட் வில் அக்செப்ட் ஆர் இட் வில் ஸ்டோர் 100 கேரக்டர்ஸ். கேர் ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னா இட் வில் அக்செப்ட் ஒன்லி 1 கேரக்டர். ஸோ உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த காலம் கூட அதுல என்ன நேம் நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க சைஸை வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணலாம். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கிரியேட் டேபிள் நான் பண்றேன் நான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம் இருக்கு, அதுக்கப்புறம் 4 காலம் இருக்கு. நான் என்ன பண்றேன் இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, டேபிள் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த அதே டேபிளை நீங்க வந்து அதே டேட்டா பேஸ்ல செகண்ட் டைம் கிரியேட் பண்ணீங்கன்னா there is already an object named student details in the database. அதாவது ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு ஸ்கீமால எதுவுமே கொடுக்கலாம். இங்க ஸ்கீமா என்னன்னு தெரியல உங்க எல்லாருக்கும். டிஃபால்ட் ஸ்கீமா வந்து டிபிஓன்னு இருக்கும். அந்த ஸ்கீமால ஒரு நேம் தான் நீங்க டிஃபைன் பண்ண முடியும். செகண்ட் டைம் பண்ணீங்கன்னா இட் வில் த்ரோ த எரர். ஓகே, டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் we will see அந்த டேபிள் இருக்க டேட்டாவை நம்ம வியூ பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், டு வியூ த டேபிள் அதுக்கு என்ன பண்ணணும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் நம்ம போடுவோம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இப்போதைக்கு இந்த டேபிள்ல எதுவுமே இல்லை, எம்டியா இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ், கிரேட் இந்த 4 காலம் இருக்கு. சப்போஸ் வந்து இந்த டேபிள் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த டேபிளோட மெட்டா டேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் பார்க்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இது ஒவ்வொரு காலமும் வந்து என்ன டேட்டா டைப்ல டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் ப்ரொசீஜர் இருக்கு. எஸ்பினா வந்து சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ். ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் வேற. அதையே வந்து இங்க நம்ம எஸ்பின்னு யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம். ஸோ ரெண்டும் வந்து வேற வேற. ஸோ எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஆக்சுவலா இந்த கமாண்ட் வச்சுட்டு பக்கத்துல வந்து இந்த டேபிள் நேம் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஜெக்ட் நேம். எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் ஒரு டேபிளா இருக்கலாம், வியூவா இருக்கலாம், இல்ல இண்டெக்ஸ் அப்படி எதுவானாலும் இருக்கலாம். இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த டேபிளோட மெட்டா டேட்டா இது நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லலாம், இல்ல வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லலாம். ஆக்சுவலா மெட்டா டேட்டானா அந்த டேபிள் வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ஓனர் யாரு, அது வந்து என்ன டைப், யூசர் டிஃபைன் டேபிளா இல்ல சிஸ்டம் டேபிளா. இது நான் கிரியேட் பண்ணதுனால யூசர் டேபிள். எப்போ நான் கிரியேட் பண்ண டேபிள், எத்தனை மணிக்கு பண்ணுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல இருக்கும். செகண்ட் வந்து ஒவ்வொரு காலம் நேமும் இங்க இருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ், கிரேட், இது எல்லாமே வந்து காலம் நேம்ஸ். அது என்ன டேட்டா டைப்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. இன்டீஜர்னா இங்க இன்டீஜர்னு இருக்கும், என்வார் கேர்னா என்வார் கேர், திருப்பி ஏஜ் வந்து இன்டீஜர்ல இருக்கு, கிரேட் வந்து கேரக்டர்ல இருக்கு. இது கம்ப்யூட்டர் தேவையில்ல, விட்டுருங்க. லென்த் வந்து பாத்தீங்கன்னா 4. பை டிஃபால்ட்டா இன்டீஜர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 4 பைட்ஸ் லென்த் அது எடுத்துக்கும். நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா இந்த மாதிரி இன்டீஜருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் ஆக்சுவலா வந்து. ஸோ நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா பிட் டிஃபால்ட்டா வந்து இன்டீஜர் லென்த் 4னு எடுத்துக்கும். நேம் வந்து நான் இங்க 100ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து லென்த் வந்து 200 எடுத்திருக்கு. எதுக்கு வந்து 200 எடுத்திருக்கேன்னா டைரக்டா வந்து வேர் கேரி நீங்க டிஃபைன் பண்ணும்போது 100, நீங்க என் வேர் கேரி டிஃபைன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன லென்த் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கீங்களோ அதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ நீங்க 100ன்னு கொடுத்தா இங்க லென்த் வந்து 200, ஸ்பேஸ் வந்து டபுளா வந்து எடுத்துக்கும். இது வந்து என் வேர் கேரோட ப்ராப்பர்ட்டி. மற்றதுக்கெல்லாம் நீங்க ஆசிட்டிஸ் கொடுத்தது ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இன்டீஜருக்கு 4 வரும், கேரக்டருக்கு 1 இருக்கும். அதே மாதிரி என் கேர்னு கொடுத்தாலும் நீங்க 1ன்னு கொடுத்தீங்கன்னா அது 2 இங்க வந்து லென்த் வந்து எடுத்துக்கும். சரி, ஆக்குபை டபுள் த ஸ்பேஸ். அதனால வந்து காலம் டிஃபைன் பண்ணும்போது இது நம்மளுக்கு வந்து இந்த காலம் வந்து வேர் கேரா இல்ல என் வேர் கேரா இல்ல கேரா என் கேரான்றது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த காலம், அந்த டேட்டா என்ன வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் இதுல வந்து. ஏன்னா நீங்க வந்து தேவையில்லாம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குல்ல, இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இங்க இன்டீஜர்ன்றது வேணுமா இல்லையா நீங்க தான் டிசைட் பண்ணணும். சப்போஸ் என் ஸ்டூடெண்ட் ஐடி எப்படி இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஒரு 30,000 40,000 தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்மால் இன்ட்டு அந்த மாதிரி போய்க்கலாம். இல்ல வந்து கிளாஸ்ல மொத்தமே வந்து 3 டிஜிட்டுக்கு மேலே என்னோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், டைனி இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து பிக் இன்ட்னு ஒன்று இருக்கு. பிக் இன்ட்னு போது என்னன்னா தட் இஸ் மேக்ஸிமம் சைஸ் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கு. அது வந்து என்னன்னா இட் பிகம் பிக் நம்பர். நீங்க வந்து ஒரு 10 டிஜிட்ல நம்பர் ஃபியூச்சர்ல போகும். சப்போஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு யூனிக் ஐடி நீங்க வந்து இன்டிஜர் ஐடி அசைன் பண்ணணும்னா இட் பிகம் 100 crores. அப்போ 100 கோடிக்கு மேல என்னுடைய ஐடி வந்து போகும், இன்டிஜரா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பிக் இன்ட்டு போகலாம். அதே வந்து ஒரு எனக்கு வந்து 100 crores அந்த மாதிரிலாம் போகாது, ஒரு லிமிட்டடா ஒரு 7 to 8 டிஜிட்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மாலா இருக்கும், 3 டிஜிட் அந்த மாதிரி இருக்கும், டைனி இன்ட்டு. இல்ல எனக்கு வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் என்னுடைய இன்டிஜர் காலம் இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து பிட்டுன்னு ஒன்று இருக்கு, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போன ப்ரெசன்டேஷன்ல நான் உங்களுக்கு எல்லா டேட்டா டைப்பும் கொடுத்துருப்பேன். ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் காலம் நேம்ஸ். ரெண்டாவது வந்து ஐடென்டிட்டி. இந்த ஐடென்டிட்டி என்னன்றது நான் சொல்றேன். ஆக்சுவலாக என்னன்னா இந்த காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா இல்லையான்றதுக்கு இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ஆஃப் 1,1ன்னு நான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணல. நெக்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி என்னன்னு சொல்றேன் நான் வந்து. ரெண்டாவது இதுல ஏதாவது ஜிஓஐடி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எதுவும் நான் டிஃபைன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஃபைல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஃபைல் குரூப், இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுடலாம். இண்டெக்ஸ் நேம் வந்து ஏதாவது இண்டெக்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கீ கிரியேட் பண்ணதுனால பை டிஃபால்ட்டா அது வந்து என்ன ஆகும்னா பிகே அண்டர் அந்த நேம் வந்து அதுவே கிரியேட் ஆகிக்கும். நீங்க வந்து பிரைமரி கீன்னு வச்சாலே அது வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கும். ஸோ கிளஸ்டர்டு யூனிக் பிரைமரி கீ, கிளஸ்டர் இண்டெக்ஸ் என்ன, யூனிக் இண்டெக்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பிறகு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் டைப் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கீ வந்து எந்த காலம்க்கு நான் கிரியேட் பண்ணிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஐடி காலம்க்கு பிரைமரி கீ கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க பிரைமரி கீன்னு கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டா கிளஸ்டர்டு யூனிக் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது வந்து பிரைமரிக்கே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் தானே. அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் டைப்ல பிரைமரிக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துடும். அதுக்கு வந்து பை டிஃபால்ட்டா வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின் நேம் வந்து சிஸ்டமாவே எடுத்துக்கும் ஒரு நேம் வந்து, அது இங்க இருக்கும். மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. கன்ஸ்ட்ரெயின் கீஸ் வந்து எதுக்கு பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஐடி கீக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் கமாண்ட் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டேபிளோட இன்ஃபர்மேஷன் அதோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. யாரோ ஒருத்தர் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க, நீங்க வந்து அந்த டேபிள் வந்து என்ன டேட்டா டைப்ல டிஃபைன் பண்ணிருக்குன்னு பார்க்கணும்னா நீங்க இந்த மாதிரி எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் டேபிள் நேம் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலம்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ல
டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ டேபிள் கிரியேஷன் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம், இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அந்த சின்டெக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, முதல் லைன்ல வந்து இந்த 3 வேர்டு இருக்கும். கிரியேட் டேபிள், இதான் சின்டெக்ஸ். எந்த டேபிள் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் டேபிள்ல தான் நீங்க ஆரம்பிக்கணும். பக்கத்துல வந்து டேபிள் நேம். பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா பிகின் த டேபிள் கிரியேஷன். இது இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்றேன் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த கிரியேட் டேபிள் அப்படின்னு. ஸோ இந்த கிரியேட் டேபிள் வந்து என்ன சொன்னா, நான் எஸ்கியூஎல் சர்வருக்கு சொல்றேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு. ஸோ ஐ எம் டெல்லிங் டு தி எஸ்கியூஎல் சர்வர். ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ன்றது நேம் ஆஃப் த டேபிள். மோஸ்ட்லி வந்து நீங்க டேபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்றது வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். அப்படி இல்லை வந்து ஒரு டேபிள் ரொம்ப பெருசா இருக்குன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் நீங்க அண்டர்ஸ்கோர் வச்சும் நீங்க வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரீடபிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஈஸியா இருக்கு. சப்போஸ் நாளைக்கு ப்ரொடக்ஷன்ல போகும்போது ஏதாவது பெரிய டேபிள் லென்த் ரொம்ப இருக்கு அப்படின்னீங்கன்னா எம்ப்ளாயி பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்குன்னா எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் பேசிக் அண்டர்ஸ்கோர் டீடைல்ஸ் நீங்க அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து வித்தவுட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து கொடுக்கக்கூடாது, அலௌடு கிடையாது. அதே மாதிரி வந்து ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கிரியேட் டேபிள் அந்த மாதிரி ஆல்ரெடி டிஃபைன் பண்ண டேபிள்ல வந்து நேம்ல வந்து நீங்க வந்து டேபிள் கிரியேஷன் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி அதர் தன் தட் ஜென்ரிக் நேம்ல ஏதாவது மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும் ஆக்சுவலா வந்து. ஸோ செகண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு, கிரியேட் டேபிள், டேபிள் நேம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி இன்டீஜர் பிரைமரி கீ. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடின்றது நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலம். இந்த பேரந்திசிஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன காலம் வைக்கிறோமோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலம். மோஸ்ட்லி எல்லா டேபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிரைமரி கீயா இருக்கும். அதுக்காக வந்து செகண்ட் கீ காலம் வந்து பிரைமரி கீயா இருக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் காலம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீயா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையரா இருக்கும். அந்த டேபிள்ல வந்து ஒரு ஒரு ரோவை நான் ஃபெச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த 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 காலம் வந்து பிரைமரி கீயா இருந்ததுன்னா அந்த அந்த டேபிள் இருக்க ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். அதாவது டூப்ளிகேட் இருக்காது. அதுதான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் சொல்லுவோம். இன்டீஜர் வந்து டேட்டா டைப், இன்டீஜர் வேல்யூ ஒன்லி டு அக்செப்ட், அதாவது ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். பிரைமரி கீன்றது என்னன்னா டிக்ளேர் த காலம் ஆஸ் த பிரைமரி கீ. ஸோ இந்த காலம் வந்து நான் பிரைமரி கீயா வந்து நான் டிஃபைன் பண்றேன். எந்த காலம் ஸ்டூடெண்ட் ஐடியா வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ல பிரைமரி கீயா நான் டிஃபைன் பண்றேன். ஸோ அது எதுக்கு நான் டிஃபைன் பண்றேன்னா எனக்கு அந்த டேபிள் வந்து டூப்ளிகேட் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அதனால வந்து நான் பிரைமரி கீயா வந்து நான் வந்து அதை வந்து டிஃபைன் பண்றேன். அண்ட் இட் ஷுட் பி நார்மல் வேல்யூஸ். பிரைமரி கீயா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டே அது வந்து என்ன அர்த்தம்னா அது வந்து நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. நீங்க வந்து நாட் நல் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இம்ப்ளிசிட்டாவே வந்து பிரைமரி கீனாலே அது வந்து நாட் நல் தான். நீங்க ஸ்பெஷலா வந்து நீங்க வந்து இங்க வந்து பிரைமரி கீ நாட் நல் நீங்க மென்ஷன் பண்ணாலுமே வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ நீங்க பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டாலே இட் யூனிக் ஆஸ் வெல் அஸ் த நாட் நல் வேல்யூ. அந்த கமா அப்படின்றது என்னன்னா அந்த கமா போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காலம் வந்து ஃபாலோடு பைல வருது அப்படின்றது அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கமா கொடுத்துருங்க இல்லையா, இங்க கமா கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதுதான் நேம்ன்றது காலம் நேம். என் வேர் கேர் 100 அப்படின்னா உங்களுக்கு 100 கேரக்டர்ஸ் வந்து இது ஸ்டோர் பண்ணணும். ஸோ இங்க சொல்லிக்க பாருங்க, யூஸ் என் வேர் கேர் ஃபார் மல்டிலிங்குவல் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அந்த மாதிரி யூஸ் பண்றதா இருந்தா நீங்க வந்து என் வேர் கேர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை டேரக்டா வேர் கேரும் யூஸ் பண்ணலாம். ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேர் கேர் அண்ட் என் வேர் கேர் என்னன்னா என் வேர் கேர் இட் வில் ஆக்குபை த மல்டிபிள் டைம்ஸ். நீங்க 15 கொடுத்தீங்கன்னா என் வேர் கேர் வந்து 100 எடுத்துக்கும், 100 கொடுத்தா 200 கொடுத்துக்கும். பட் வேர் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்க 15 கொடுத்தா 50 கேரக்டர் தான் எடுத்துக்கும், 100னா 100 தான் எடுத்துக்கும். ஸோ அகைன் கமா வருது. கமான்னா திருப்பி அதை ஃபாலோடு பை இன்னும் நிறைய காலம் வர்றது அப்படின்னு அர்த்தம். ஏஜ் இன்டீஜர், ஏஜ்ன்றது காலம் நேம், இன்டீஜர் டேட்டா டைப். கமா வந்து என்னன்னா இப்போ 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 சீக்வலுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இங்க கமா இருக்குன்னு அடுத்தது கமா இல்லை அப்ப என்ன பண்ண டேபிள் கிரியேஷன் வந்து முடிய போகுது, கடைசி காலம் வரப்போறேன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் வந்து கமா வந்து ப்ரிப்பேர்ஸ் ஃபார் த ஃபைனல் காலம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேடு கேர் ஆஃப் ஒன், கேரக்டர் 1. காலம் நேம் தெரியும், கிரேட்ன்றது அந்த காலமோட நேம். கேரக்டர் 1ன்றது இட் வில் அக்செப்ட் ஒன்லி ஒன் கேரக்டர். அதாவது ஏ பி சி இந்த மாதிரி ஸ்கூல் கிளாஸோட செக்ஷன் நீங்க மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து 1 2 3 அது மாதிரி சிங்கிளா இருக்கக்கூடிய ஒரு ஆல்பாபெட் சிங்கிள் வேர்டுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஏபிசின்னு வைக்கலாம். இதே இன்டீஜர் யூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பிட்னு யூஸ் பண்ணிக்கலாம். பிட்னு வைக்கும்போது என்னன்னா மோஸ்ட்லி இந்த ஃபிளாக் யூஸ் பண்ணுவாங்க. 1னா ஆக்டிவ், 0னா இன்ஆக்டிவ். அந்த மாதிரி சிங்கிள் வேல்யூ ஹோல் நம்பரா யூஸ் பண்றதுக்கு பிட் யூஸ் பண்ணுங்க. அதையே வந்து வேர்டா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கேரக்டர் யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து 1க்கு மேல இருக்கும் அப்படின்னா வேர் கேர் யூஸ் பண்ணுங்க. வேற லாங்குவேஜ் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா என் வேர் கேர் யூஸ் பண்ணுங்க. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா
எந்த பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்றீங்க பாருங்க. அதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து டேபிளோட டேட்டா வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து ஆக்குபை ஆகிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங், parenthesis அண்ட் செமிகோலன். ஸோ இது என்ன சொல்லுது, டேபிள் கிரியேஷன் இதோட முடியுது அப்படின்னு அர்த்தம். செமிகோலன் வந்து எம்எஸ்எஸ்கியூஎல் வந்து மேண்டேட்டரி கிடையாது, இது ஆப்ஷனல் தான். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ், நீங்க ஆல்வேஸ் வந்து நீங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, ஸ்கிரிப்ட்ல இருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் யூஸ் செமிகோலன் டு டெல் எஸ்கியூஎல் சர்வர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கெட்டிங் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அந்த செமிகோலன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? டேபிள் கிரியேஷன், அதனுடைய பேசிக்ஸ், சின்டாக்ஸ், அது வந்து எப்படி வந்து எக்ஸிகியூஷன் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வந்து பிஃபோர் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி டேபிள் கிரியேஷன்ல யாருக்கா டவுட் இருக்கா ப்ளீஸ் சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க. சார், ஒரு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா ஒரு பிரைமரிக்கு தான் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு டேபிள்ல மல்டிபிள் பிரைமரிக்கு கிரியேட் பண்ணலாமா சார்? ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் இருக்கணும். ஓகே சார். வேற பிரைமரி கீ நான் செப்பரேட்டா கவர் பண்றோமா? இப்போதைக்கு நம்ம பேசிக்கா ஆரம்பிப்போம். டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும்ல, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம எல்லா பிரைமரி கீ, எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸை பத்தி பார்க்க போறோம். பிரைமரி கீ என்ன, யூனிக் கீ என்ன, அது எல்லாமே பார்ப்போம். அப்போ வரும்போது இன்னும் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதெல்லாம் வந்து வேற யாருக்கா டவுட் இருக்காமா? ஓகே சார். யாராவது பிகினர்ஸ் தேங்க்ஸ் சார். யாருக்காவது டேபிள் கிரியேஷன்னா வந்து என்னன்னு தெரியல அப்படின்னா சொல்லுங்க, இதை முடிச்சுட்டு நம்ம ஃபர்தரா போலாம். இல்லைன்னா அடுத்தது புரியாது, அதுக்காக தான். சார் Feel எனக்கு free to போன ask, செஷன்ல please. டவுட் இருக்கு. என்னம்மா? போன செஷன்ல உள்ளது ஒரு டவுட் இருக்கு சார். இந்த ஸ்கீமா பைண்டிங்னா கொஞ்சம் ஜென்ரலா சொல்லுங்க. இல்ல, அது நான் சொல்றேன். இப்போ அதுக்குள்ள வராதீங்க. டேபிள் கிரியேஷன் போயிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு அது ஸ்கீமா பைண்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ சொன்ன வரைக்கும் டேபிள் கிரியேஷன் வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்றோம். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டூ அப்படின்றத ஆரம்பிக்கணும். எப்படி நம்ம டேபிள் கிரியேஷன் கிரியேட் டேபிள் ஆரம்பிக்கிறோமோ, இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட் இன்டூ, அதுக்கப்புறம் டேபிள் நேம், பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு மல்டிபிள் வேஸ் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யூசிங் இன்சர்ட் இன்டூ. நீங்க என்ன பண்ணணும், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலம் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டு வேல்யூஸ் ஃபாலோடு பை நீங்க என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை கொடுங்க. ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். இன்சர்ட் இன்டூ என்ன, டேபிள் நேம் அப்படின்னா என்ன, இன்சைட் பேரான்டிசிஸ்ல வந்து யூ ஹேவ் டு லிஸ்ட் ஆல் த காலம்ஸ், என்னென்ன காலம்ஸ் நீங்க இன்சர்ட் பண்ண போறீங்க அதை கொடுக்கணும். வேல்யூஸ்ல வந்து ஆக்சுவல் வேல்யூஸை நீங்க என்ன என்டர் பண்ண போறீங்க அதை கொடுக்கணும். பட் இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க காலம் என்ன ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்ல அது வேல்யூவும் கொடுக்கணும். இங்க வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3 கொடுத்துட்டு இந்த காலம் 1க்கு என்ன வேல்யூவோ அது இங்க வரணும், இந்த காலம் 2க்கு என்ன வேல்யூ அது இங்க கொடுக்கணும். அதே காலம் எண்ணுக்கு காலம் எண் கொடுக்கணும். இங்க காலம் 1 கொடுத்துட்டு இங்க வேல்யூ 1, இங்க காலம் எண் கொடுத்துட்டு இங்க காலம் 2 கொடுத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும்னா, ரெண்டு காலமும் வந்து ஒரே டேட்டா டைப்பா இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அதை இன்சர்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் இதை வந்து நீங்க வந்து ஒரு ஐடி காலம் இருக்கு, இங்க டேட் காலம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து டேட்டும், செகண்ட் காலம்ல வந்து ஐடியும் கொடுத்தீங்கன்னா டேட்டா டைப் மிஸ் மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். அதனால வந்து ஆர்டர் ஆஃப் த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து என்ன காலம் வந்து கொடுக்குறீங்களோ அதே ஆர்டர்ல அதோட வேல்யூ நீங்க இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ நான் சாம்பிளா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டேபிள் வந்து நமக்கு எம்டியா இருக்கு, ரெக்கார்ட் இல்லை இல்லையா, ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இப்போதைக்கு எம்டியா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இதை நான் மொத்தமா செலக்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்ல வந்து நீங்க வந்து ஒவ்வொன்றாவும் பண்ணலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. செமிகோலன் இல்லைனாலும் ரன் ஆகும், இருந்தாலும் ரன் ஆகும், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து 5 rows இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டேபிள் செக் பண்றேன். இப்போ எனக்கு வந்து 5 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ திருப்பி நான் வந்து இதே ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, violation of primary key constraint, cannot insert duplicate key in object dbo.student_details, the duplicate key value is 1. என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட் ஐடி காலம் பிரைமரி கீயா டிஃபைன் பண்ணியிருக்கேன். நான் செகண்ட் டைம் வந்து இந்த ஐடி காலம் வந்து 1 திருப்பி செகண்ட் டைம் இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எரர் அடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த டேபிள்ல
யூனிக்கா மெயின்டைன் பண்ணோம், அதை டூப்ளிகேட் இன்சர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரைமரிக்கு நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அதை டிஃபைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இன்சர்ட். இங்க பாருங்க, இந்த இன்சர்ட்ல என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி, நேமு, ஏஜ், கிரேடு. நான் வந்து இங்க என் சிங்கிள் அந்த அப்போஸ்ட்ரோபி சிம்பிள் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா சப்போஸ் வேற ஏதாவது வந்து கேரக்டர்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வணக்கம்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதுல 5 இருக்கு, நான் இந்த வந்து எண் எடுத்துறேன். நான் வந்து எண் எடுத்துட்டு நான் வந்து சாரி எண் இருக்கட்டும், நான் வந்து இப்போ கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் இங்க 6ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்ன கொடுத்தா அது அப்படியே இன்சர்ட் ஆகும். ஆனா இதே வந்து நீங்க வந்து ஒரு கேரக்ட் என் வேர் கேர் எல்லாமே வேர் கேர்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நான் கொஸ்டின் மார்க் வரும் உங்களுக்கு வந்து. நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் டெஸ்ட் டேட்டான்னு ஒன்று கொடுக்குறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா நேம், டெஸ்ட் நேம், வேர் கேர் ஆஃப் 15 நான் கொடுக்குறேன். சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட் டேட்டா. எம்டியா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், டேபிள் வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு டெஸ்ட் டேட்டா, செலக்ட், நான் வணக்கம் நான் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்களா உங்களுக்கு என்ன வருது டிஸ்பிளேல தெரியுதா, உங்களுக்கு என்ன இருக்குன்னு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன வருது, சீக்வலுக்கு வந்து அந்த இந்த இந்த லாங்குவேஜ் வந்து மல்டிலிங்குவல் லாங்குவேஜ். அதாவது இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து புரியாத டேட்டா நீங்க இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் பிகம் கொஸ்டின் மார்க். நீங்க யாராவது வந்து ஏதாவது வந்து ஒரு டேபிள்ல வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகும்போது இது மாதிரி கொஸ்டின் மார்க்ல வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா நீங்க இமீடியட்டா செக் பண்ண வேண்டியது அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய காலமோட டேட்டா டைப்பை செக் பண்ணுங்க. ஸோ அதர் தென் மல்டிலிங்குவல் லாங்குவேஜ், வேற லாங்குவேஜஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து அந்த வேர்டுக்கு முன்னாடி என் சிங்கிள் கோட்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு, இல்லைன்னா அந்த டேபிளோட காலம் வந்து என்வார் கேர் நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா இட் வில் ஸ்டோர் மல்டிலிங்குவல் கேரக்டர்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆகும். சரிங்களா? என்வார்கர் டிஃபைன் பண்ண அப்புறமும் என்ன சொல்லி நம்ம போடணுமா? போட வேணாம் தான் நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்து. சார் காலம் நேம் டிஃபைன் பண்ண வேண்டாமா? ஒரே நிமிஷம். ஸோ என்ன வந்து நீங்க வந்து பண்ணணும் மென்ஷன் பண்ணும்போது, பண்ணலன்னா அதுக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இப்போ காலம் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது பண்ணாலுமே கூட நீங்க இன்சர்ட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து என் வந்து கண்டிப்பா டிஃபைன் பண்ணணும். பண்ணலன்னா உங்களுக்கு திருப்பி உட்கார இன்சர்ட் ஆகும்போது உங்களுக்கு கொஸ்டின் மார்க் தான் வரும் உங்களுக்கு. ஸோ கம்பல்சரி நீங்க வந்து மல்டிலிங்குவல் கேரக்டர்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது என் சிங்கிள் அந்த எண்ன்றதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அது என் மார்க்கருக்கு மட்டும் தானே? என் வேர் கேருக்கு மட்டும் தான் நீங்க எடுக்கணும். நார்மல் வேர் கேருக்கு நீங்க பண்ண வேணும், டைரக்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என் கேருக்கு நீங்க பண்ணணும். என் கேருக்கும் நீங்க வந்து ஏதாவது பண்ணும்போது நீங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த எண்ணை வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். யூனிகோட் டேட்டா டைப்பா இருந்தா என் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். என் ஆமா. கேரோ என் வேர் கேரோ இருந்தா. இப்போ நான் இந்த காலம் வந்து நான் ஆர்டர் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்றேன் பாருங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த ஆர்டரை வந்து மாத்தினீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஐடி நேம் இன்டீஜர்னு இருக்கு, நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க இந்த ஆர்டர் அப்படியே இருக்கட்டும், நான் இங்க ஸ்டூடெண்ட் ஐடி 1ன்னு இருக்கட்டும், நேம் அப்படியே இருக்கட்டும், ஏஜ்ல வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து ஏனும் இங்க வந்து நான் வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்துறேன். இங்க எடுத்துட்டு மாத்தி கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா கன்வர்ஷன் ஃபெயில்டுன்னு வரும். இது நம்ம வந்து ரெகுலரா வந்து நம்ம ஃபேஸ் பண்ற எரர். கன்வர்ஷன் ஃபெயில்டு ஒன் கன்வெர்ட்டிங் த வேர் கேர் வேல்யூ ஏ டு டேட்டா டைப் இன்டீஜர். அது எதிர்பார்க்கறது இன்டீஜர் வேல்யூ, நான் பாஸ் பண்ணது வேர் கேர். சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, டேட்டா டைப் வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுங்க வந்து. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகும்போது அது வந்து கரெக்டாக வந்து டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சொல்லாது. இந்த மாதிரி கன்வர்ஷன் ஃபெயில்டுன்னு வரும். அதாவது என்னன்னா என்னால் வந்து ஏன்ற வந்து ஒரு இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி எரர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா
நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க உங்களுக்கு என்ன டவுட் வரும், எப்படி இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்றது, எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னா, நீங்க அந்த SP_ஹெல்ப் போட்டுட்டு இந்த டேபிள் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு காலமும் நீங்க பார்க்கலாம், எந்த காலம் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் ஸ்டூடெண்ட் ஐடி இன்டீஜர், ஓகே கரெக்டா இருக்கு. நேம் வந்து என்வார்கேர், எஸ் கரெக்டா கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ஏஜ் வந்து இன்டீஜரா இருக்கும். ஆனா நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், வேர்கேர்ல சிங்கிள் கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன். அதனால என்ன ஆகுதுன்னா இங்க எரர் அடிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிரேட் வந்து கேரக்டர்ல இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் நீங்க அந்த SP_ஹெல்ப் மூலமா எந்த காலம்ல வந்து நீங்க வந்து மிஸ்மேட்சான வேல்யூ வந்து கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வே ஆஃப் இன்சர்ட்டிங் மல்டிபிள் ரோஸ். இப்படி இன்சர்ட் பண்ணும்போது நீங்க வந்து இந்த காலம் ரகுநாதன் நேம் சார், கொடுத்து நீங்க சொல்லுங்க மேடம். நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாமே ப்ளூ கலர்ல காட்டுது. அதே நேரம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிற ஃபீல்டு வந்து பிளாக் கலர், அதாவது நம்ம வச்சதோ அந்த நேம் ஏன் ப்ளூ கலர்ல காட்டுது? நேம் வந்து ஆல்ரெடி சீக்வல்ல டிஃபைன் பண்ண வேர்டா இருக்கும், அதனால அது வந்து என்ன ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப நம்ம இப்ப ஃபீல்டு நேம் நம்ம மாத்தினோம்னா அது ப்ளூ காட்டாம இருக்குமா? மாத்தாதீங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் மாத்திட்டேன். யோசிச்சேன், ஆனா நம்ம அங்கிருந்தே மாத்திட்டு வரோம்ல. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஆக்சுவலா இந்த கிரேடு வந்து கிரேடு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ளூவா வரும்னு நினைச்சேன். ஆனா கிரேட் அப்படி வரல நமக்கு. ஆனா சிலது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்காது. அந்த நேம்ன்றது ஜஸ்ட் ப்ளூல காமிச்சாலுமே கூட உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எரர் அடிக்காது. பட் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா நமக்கு அந்த மாதிரி ப்ளூ கலரோட வந்து நீங்க ஸ்கிப் பண்றது நல்லது. நான் அதை கவனிக்கல. பட் அந்த மாதிரி ஏதாவது ப்ளூ கலர்ல வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, பெட்டர் யூ கேன் கீப் ஏதாவது ஒரு வேர்டு வந்து முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. நேம்ன்றது மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் இல்ல வந்து லாஸ்ட் நேம், அந்த மாதிரி வந்து நீங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சர்ட் புரிஞ்சுதா? இதெல்லாம் டவுட் இருக்காமா? இந்த எப்படி நான் டேட்டா இன்சர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா, இல்லை யாருக்காவது ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? அதுதான் சார், அந்த நேம்ல நீங்க ரெண்டாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்களா, இந்த ஆமா டெஸ்ட் நேம் சொல்லி அதுல நீங்க ஆமா இன்சர்ட் பண்ணிருக்கிறதுல மட்டும் அந்த காலம் நேம் கொடுத்துருக்க மாட்டீங்க. டைரக்டாவே ஒரு காலம் மட்டும் அப்படி கொடுக்க வேண்டாமா? ஆமா டைரக்டா ஒரு காலம் இல்ல, நீங்க மல்டிபிள் காலம்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து டைரக்டா இன்சர்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா இப்போ நான் வந்து இதே டேபிள் இருக்கு இல்லையா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணலாம்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், செலக்ட், நான் ஸ்டூடெண்ட் ஐடினா கூட 8ன்னு கொடுக்குறேன். நேம் வந்து சப்போஸ் ஜோசப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏஜ் வந்து 25 கொடுக்குறேன். கிரேடு வந்து சி கிரேடுன்னு கொடுத்துட்டு நான் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த், அந்த ஆர்டர் அப்படியே தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஒன் வே ஆஃப் இன்சர்ட்டிங், இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒன் ரோ. இப்போ இதே வந்து இந்த மாதிரி நான் மல்டிபிள் ரோஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, கீழே வந்து யூனியன் ஒன்று இருக்கு, அது நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி யூனியன் கொடுத்துட்டு நீங்கள் இதையே காப்பி பண்ணி நான் வந்து ஒரு சாம்பிளா ஒரு 10 ரெக்கார்டு ஒரே நேரத்தில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி 8, 9, 10 அப்படின்னு போட்டுட்டு இதை நீங்க சும்மா ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி யூனியன் போட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்டு இங்கே வரும். ஸோ இதை அப்படியே ரன் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணீங்கன்னா மொத்தமாக அது உங்களுக்கு இந்த 3 ரெக்கார்டு ஒரே டைம்ல இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணலாம். இது ஒன் வே ஆஃப் இன்சர்ட்டிங் த ரெக்கார்ட் இன் டு த டேபிள். ஃபர்ஸ்ட் இதுல என்னன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, இந்த டேபிள் 100 காலம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க 100 காலம்ஸும் நீங்க மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் வேல்யூ இல்லைனாலும் நீங்க அட்லீஸ்ட் அதை பிளாங்க் கொடுக்கணும். பட் இங்க அப்படி கிடையாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்கு. சப்போஸ் நான் வந்து கிரேடும் ஏஜும் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா இதை எடுத்துட்டு நான் ஒன்லி இந்த 2 காலம் மட்டும் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன ஆகும்னா, ஓகே ஆல்ரெடி வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ ஐம் கெட்டிங் 11. ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த 2 காலம் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபைடு காலம் மட்டும் நான் வந்து கொடுத்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது அட்வான்டேஜ். இதுல வந்து எனக்கு எல்லா காலமும் வேணாம், எனக்கு வந்து 2 காலம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா அந்த மாதிரி டைமுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், அப்படி இல்லாத காலம் வந்து நல்லுன்னு வரும். நல்லுன்னா அன்னோன் வேல்யூ, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து இந்த 2 காலத்துக்கு நல்ல அலோவ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஆனா வந்து ஸ்டூடெண்ட் ஐடிக்கு வந்து நீங்க அப்படி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி இல்லாம நான் வெறும் நேம் மட்டும் கொடுத்து இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுவுமே பண்ணல, கொடுத்தா என்ன ஆகும்னா, cannot insert the null value into the column student ID. என்ன சொல்லுதுன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் பிரைமரிக்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பிரைமரிக்குன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், நான் நல் வேல்யூ வந்து அலோவ் பண்ணாது. அதுக்காக வந்து நான் வந்து ஐடி கொடுக்காம நான் இன்சர்ட் பண்ணேன்னா இட் வில் த்ரோ த எரர். ஸோ நீங்க வந்து மேண்டேட்டரியா நீங்க வந்து ஐடி காலம் வந்து கொடுத்து தான் ஆகணும். வேற எது கொடுக்கலாம்னு பிரச்சனை கிடையாது. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும்.
ஸ்டூடெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் இங்க வந்து ஒரு 12 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் அலோ. மற்ற காலம் எதுவுமே எனக்கு மேண்டேட்டரி கிடையாது. இங்க பாருங்க நல்லுன்னு வந்துருச்சு. இப்போ ஏதாவது ஒரு காலம் நான் பிரைமரி கீன்னு டிஃபைன் பண்ணிட்டேன்னா அந்த காலம் வந்து எம்டியா இருக்கக்கூடாது, இல்லை நல்லா இருக்கக்கூடாது, கம்பல்சரி வேல்யூ வந்து கொடுக்கணும். அதர் காலம்ஸ் வந்து நான் வந்து எதுவுமே வந்து ரூல் எதுவும் என்ஃபோர்ஸ் பண்ணல. நான் வந்து வெறும் டேபிள் கிரியேஷன், வெறும் காலமையும் டேட்டா டைப் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கன்ஸ்டன்ஸோ எந்த ஒரு ரூலுமே அப்ளை பண்ணாததுனால நீங்க அது கொடுக்கலனாலும் இட் வில் டேக். நீங்க எதுவுமே கொடுக்கல, பை டிஃபால்ட்டா என்ன ஆகும்னா அது வந்து நல் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒன் வே ஆஃப் இன்சர்ட். நம்ம இப்போ 2 இன்சர்ட் பார்த்தோம். ஒன்று வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதுக்கப்புறம் வந்து காலம் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வேல்யூஸ் வச்சு பார்த்தோம். ரெண்டாவது இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் யூசிங் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். அதுல வந்து 4 காலம் இருக்கு. 4 காலமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே ரன் பண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். அதனால வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதே மோர் தென் 1 ரோஸ் இன்சர்ட் பண்ணா நீங்க யூனியன் போட்டுக்கோங்க. யூனியன் போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா 3 ரோ உங்களுக்கு ஒன்னா வந்துடும். அதை நீங்க அப்படியே எடுத்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடும். இது செகண்ட் வே ஆஃப் இன்சர்ட். இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம். அது வந்து என்ன, SQL சர்வர் 2008க்கு மேலே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் ஒன் மோர் வே. இந்த மாதிரியும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம் மட்டும் ஒரு தடவை கொடுத்துருங்க. நம்ம இங்க என்ன பண்ணோம், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் ஒவ்வொரு தடவை நான் வேல்யூஸ் கொடுத்து செப்பரேட்டா எழுதுனேன். பட் இதே வந்து SQL 2008க்கு மேலே வச்சிருக்கீங்க, 8 அண்ட் அபோவ் வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், இந்த காலம் நேம் வந்து ஒரு தடவை வச்சுட்டு வேல்யூஸ் மட்டும் ஒரே தடவை கொடுத்துட்டு நீங்க இதை அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 21, 22, 23, 24, 25 இந்த மாதிரி 5 வேல்யூ கொடுக்குறேன். இது கொடுத்து இன்சர்ட் பண்ணாலுமே வந்து 5 ரோஸ் இன்சர்ட் ஆகிடும். இது வந்து அனதர் வே ஆஃப் இன்சர்ட்டிங் ரெக்கார்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரே டேபிளுக்கு ரெக்கார்ட் இன்சர்ட்டை வந்து பண்றது 3 விதமா பண்ணலாம். ஒன்று வந்து இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம் கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆக்சுவல் வேல்யூஸை நீங்க ஒவ்வொரு ரோக்கு தனியாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் நேம் மென்ஷன் பண்ணிட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ஆக்சுவல் வேல்யூஸை நீங்க மொத்தமா வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணியும் கொடுக்கலாம். மூணாவது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மொத்தமா வந்து அட் ஏ டைம்ல வந்து நீங்க மல்டிபிள் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்லி இது நம்ம வந்து பாசிபிள் வேஸ் ஆஃப் இன்சர்ட்டிங் த ரெக்கார்டு வந்து இது 3மே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியன்டா இருக்கு, எது வந்து எந்த நேரத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இன்சர்ட் வந்து தேவை அப்படின்றத வச்சு நீங்க வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கார்டு இன்சர்ட் பண்றதை நீங்க பண்ணிக்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா அதுல இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல? சார் இப்போ இன்சர்ட் பண்ணா நம்ம டேட்டா வந்து லாஸ்ட்ல தான் அப்பண்ட் ஆகுது. நம்ம பாண்டாஸ்ல பண்ற மாதிரி இதை இண்டெக்ஸ் பேசிஸ்ல மிடில் எங்கே அப்பண்ட் பண்ண முடியுமா டேட்டாவை? இன்சர்ட்ன்றது வந்து மிடில்ல பண்றது அப்படின்னா ஒன்ஸ் நீங்க டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க பிரைமரி கீ தானே, இது ஆர்டர் தானே, உங்களுக்கு இது பிரைமரி கீ ஆர்டர் படி உங்களுக்கு வரும். இதுதான் உங்களுக்கு இண்டெக்ஸிங்க 1, 2, 3, 4 யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இதை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணும்போது வந்து நீங்க இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும்னா அது 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 வந்து இப்போ நான் டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 25 இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 31 பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 17 கூட நான் பண்ணலாம். அது என்னுடைய கையில இருக்கு, ஏன்னா ஐ எம் செட்டிங் மேனுவலி. பட் நீங்க அப்ளிகேஷன் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா அகைன் நீங்க இந்த காலம் எப்படி டிஃபைன் பண்றீங்க பொறுத்து தான். இப்போ நீங்க 1, 2, 3 இந்த ஆர்டர் வந்து நான் மேனுவலா மெயின்டைன் பண்றேன். அதுவே அந்த ஐடியா வந்து சிஸ்டம் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆர்டர்ல வருதோ அது பிரகாரம் தான் இன்சர்ட் ஆகும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலா வந்து அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே 1 by 1 இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கும். பட் இங்க இன்சர்ட்ன்றது நான் மேனுவலா பண்றேன். இங்க ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன் வந்து நான் தான் டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை வைக்கலாம், அதுக்கப்புறம் இதை வைக்கலாம், அது வந்து நீங்க டிசைட் பண்ணலாம். பட் ரியல் டைம்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஆர்டர்ல வருதோ அதே ஆர்டர்ல தான் இன்சர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் டூ சார்ட்டிங். உங்களுக்கு இன்சர்ட் ஆகிறது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஸ்டூடெண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கு. நான் வந்து இதை வந்து இந்த ஆர்டரிங் வந்து இந்த இண்டெக்ஸிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இதுதான் வந்து யூனிக் ஐடி, இது டூப்ளிகேட் அலோடு கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆர்டரிங் பண்ணணும் அப்படின்னா எதை வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடி கொடுப்பேன். நான் இந்த ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடின்னு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா பை டிஃபால்ட்டா வந்து அது என்ன அசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும். எனக்கு வந்து 1ல ஆரம்பிச்சு 25ல வரும். இல்லை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய நம்பர் வரணும், டிசெண்டிங்ல இருந்து அசெண்டிங்ல வரணும் அப்படின்னீங்கன்னா யூ ஹவ் டு எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் டிஎஸ்சி டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் வரும். இல்ல எனக்கு வந்து நேம்ல இருந்து வேணும் சார் அப்படின்னீங்கன்னா நீங்க அகைன் நேம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பை நேம் கொடுத்து அகைன் உங்களுக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வரும். JMNOPQRS அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மல்டிலிங்குவல் கேரக்டர்ஸ். டிசெண்டிங் வேணா டிசெண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ இது அப் டு உங்க சாய்ஸ் தான். இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மேனுவல் இன்சர்ட் பண்ணும்போது வி கேன் கண்ட்ரோல்.
பட் ஆட்டோமேட்டிக்கா இன்செர்ட் ஆகும்போது என்னன்னா தட் இஸ் எந்த ஆர்டர்ல எந்த டேட்டா முதல்ல வருதோ அதான் முதல்ல இன்செர்ட் ஆகும். புரிஞ்சிச்சா? ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்க, அது கிளாரிட்டி ஆயிடுச்சா உங்களுக்கு, இல்ல உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சார் கிடைக்கலையா? புரியுது சார், புரியுது, கிளியரா. ஓகே. வேற யாருக்கா டவுட்? இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல 3 மெத்தட்ஸ் ஆஃப் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் நம்ம. அதுல யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப நமக்கு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் போட்டு ஃபீல்ட் எல்லாம் கொடுத்தோம்னா சிங்கிள் ரோ பண்ணும்போது தான் நம்ம இஷ்டத்துக்கு நல் விட்டுக்கலாம். அப்படிதானே சார்? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 ரோ இன்சர்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா ஃபீல்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ், கிரேடு கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த 5 வேல்யூஸ் நம்ம கொடுத்தானே ஆகணும். அதே ஆமா, மாதிரி நீங்க செலக்டிவ் ஆமா வைக்கும்போது, யூனியன் வைக்கும்போது 5 வேல்யூஸ் கொடுத்தான் ஆகணும். ஆமா, இங்க கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இங்க 4 கொடுக்கணும் அவசியம். இங்க நீங்க 2 கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி 2 கொடுக்கணும் இங்க எல்லாத்துலயுமே. இங்க 4 ஓகே. இருக்குல்ல மேடம், 4 கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் இங்க 2 இங்க கொடுத்துட்டு இங்க நான் 4 பண்ண முடியாது. கொடுத்தேன்னு ஓகே. வச்சுங்களேன், தேர் ஆர் ஃபியூர் காலம்ஸ் இன் இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படி என்ன சொல்லுன்னா, நீங்க 2 காலம் கொடுத்துருக்கீங்க, ஆனா வேல்யூஸ் வந்து கொடுக்கும்போது 4 4 காலம் வேல்யூஸ் மென்ஷன் கொடுத்துருக்கோம். பண்ணிருக்கீங்க. அது என்ன ஆகும்னா அது மிஸ்மேட்ச் பண்ணிடும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நீங்க 2 ஓகே. கொடுத்துட்டு இப்போ ட்ரை டு இன்சர்ட் 4 காலம்ஸ் கொடுக்கும்போது இட் வில் த்ரோ த எரர். ஓகே. வேற யாருக்கு அத டவுட்ஸ்? பண்ண முடியும். கேன் வி இன்சர்ட் வேல்யூஸ் ஃப்ரம் த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எக்ஸல் ஃபைல். நான் அது எப்படி உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, அதை வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது நான் ஐ வில் டெல் யூ. வேற யாருக்காவது இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் 3 மெத்தட்ஸ் ஆஃப் இன்சர்ட் யாருக்கா டவுட் இருக்கா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் வந்து மெட்டா டேட்டா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளோட இன்ஃபர்மேஷன் வரும். அதில் என்னென்ன இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். காலம் டெஃபினிஷன்ஸ் இருக்கும், ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரோ ஜிஓஐடி, கன்ஸ்டன்ஸ், இண்டெக்ஸ், ட்ரிகர்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் வந்து கேட்பாங்க இன்டர்வியூல. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹெல்ப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டு கெட் த மெட்டா டேட்டா ஆஃப் த டேபிள் அப்படின்னு நீங்க வந்து யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். இல்லைனா வந்து யூ கேன் கெட் த டேபிள் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி வந்து யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க இன்டர்வியூ போகிறவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து எனக்கு அந்த டேபிள் வந்து இருக்கா இல்லையா நான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, தெர் இஸ் ஒன் சிஸ்டம் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அது என்னன்னா சிஸ்டா டேபிள்ஸ்ன்னு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டா டேபிள்ஸ், சிஸ்டா ஸ்கீமாஸ். இந்த ஸ்கீமாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் யார் ஓனர் இந்த டேபிளுக்கு அப்படின்றது. இந்த 2 டேபிளும் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி என்னன்னா இப்போ என்னென்ன டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோமோ அதெல்லாம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் இருக்கு. நான் இது வந்து அந்த டேபிள் மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னா வேர் டேபிள் டி டாட் நேம் ஈக்குவல் டு கொடுத்தனா எனக்கு அந்த டேபிள் மட்டும் பார்த்துக்கலாம். நீங்க வந்து அந்த டேபிளோட ஓனர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், டிபிஓன்றது. ஸோ டேபிள் நேம் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு இது ஒன் வே. அது இன்னொரு விதமாக பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் யூசிங் வந்து சிஸ் டாட் டேபிள்ஸ் அப்படின்றத வச்சு நம்ம வந்து டேபிள் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது மூலமாகவும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா டேபிள் கிரியேஷன்ஸை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் சேம் தான், இதுக்கு அதுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஸ்கீமா நேம் டேபிள் நேம் தான், இதுவும் ஸ்கீமா நேம் டேபிள் நேம் தான். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் மட்டும் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமாஸும் நம்ம வந்து 2 சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம பார்க்குறோம். டேபிள் தனியாக, இது தனி டேபிள், இது தனி டேபிள், 2த்துக்கும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த டேபிளுக்கு யார் ஓனர்னு கண்டுபிடிக்கிறோம். பட் இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு ரெண்டுமே ஒரே டேபிளே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சப்போஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேர் அண்ட் டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் அண்டர் ஸ்கோர் நேம் வந்து நான் வந்து வெறும் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் மட்டும் பார்க்கணும்னா யூ கேன் சி டிபிஓ யார். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் டைம்ல ரன் பண்ணாலும் ஐ கேன் கெட் த சேம் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஸோ நீங்கள் எதர் இந்த மாதிரி இது மூலமாக பார்க்கலாம். அதர்வைஸ் யூ கேன் சி திஸ் மெத்தட் ஆல்சோ, இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ். இதெல்லாம் கூட கேட்பாங்க இன்டர்வியூல. வாட் ஆர் த பாசிபிள் வேஸ் டு சி த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இந்த எம்எஸ் எஸ்கியூஎல் கேட்டாங்கன்னா யூ கேன் சே யூசிங் சிஸ் டாட் டேபிள்ஸ் அண்ட் சிஸ் டாட் ஸ்கீமாஸ் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் யூ கேன் சி இன்ஃபர்மேஷன் அண்டர் ஸ்கோர் ஸ்கீமா டாட் டேபிள்ஸ் வச்சு பார்க்கலாம். அதை தவிர்த்து மூணாவதாக ஒரு மெத்தட் இருக்கு. ஆக்சுவலாக வந்து எக்ஸிக்யூட் இந்த மாதிரி ஒரு கமாண்டை கொடுத்து இந்த சிஸ்டம் ப்ரொசீஜர் இந்த மாதிரி கொடுத்தும் யூ கேன் ஏபிள் டு சி த லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ்.
எல்லாமே நீங்க பார்க்கலாம். எல்லா ஸ்கீமால இருக்கிற டேபிள்ஸும் உங்களுக்கு மொத்தமா இந்த டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் அப்படின்னு இருக்கிற டிபியில் இருக்கிற எல்லா டேபிளுக்கும் யார் ஓனரு, அது டேபிள் டைப்பும் தெரியும். இது வந்து நான் வந்து எல்லாமே வந்து யூசர் டிஃபைன்டு டேபிள்ன்றதுனால வந்து இது எல்லாமே டேபிள் தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா நேம்ஸும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். தேர் இஸ் 3 ways to see the list of tables. ஒன்று வந்து sys டேபிள்ஸும் ஸ்கீமா டேபிளும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்கலாம். மூணாவது சிஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் எஸ்பி அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ் அப்படின்ற ப்ரொசீஜரை வச்சும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் see all kind of tables நீங்க வந்து வியூ பண்ணிக்கலாம். This is the 3 different ways you can able to see the list of tables. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். இப்போ வந்து ஒரு டேபிள் வந்து இருக்கா இல்லையான்றதை வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் மூலமா கூட நான் வந்து பார்க்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ரியல் டைம்ல மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய சீக்வல் ப்ரொசீஜர்ஸ்ல இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் வந்து முதல்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கறதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து சப்போஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் தானே, நான் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்கோர் ஸ்கீமா டேபிள்ஸ் டேபிள் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். நான் என்ன பண்றேன்னா இதை ரன் பண்ணி டேபிள் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிட்டேன், இன்னொருத்தரும் வந்து என்ன பண்றாருன்னா பேரலா வந்து இதே டேட்டா பேஸ்ல வந்து ட்ரைங் டு கிரியேட் டேபிள் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இப்போ இஃப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிகின் எண்ட் இருக்கு. பிகின் என்ன பண்ணணும்னா இப்போ இது வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இந்த டேபிள் ஆல்ரெடி இருக்கு. அப்போ என்ன ஆகும், இது ஸ்டேட்மெண்ட் பிகின்ல ஆரம்பிக்கும். இது வந்து சின்டெக்ஸ் இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க இஃப் யூஸ் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் சப்போஸ் டேபிள் இருக்கு எனக்கு அப்படின்னா என்ன பண்ண டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும், டெர்மினேட் ஆகிடு இங்கே எண்டு கொடுத்து. அப்படி இல்லைன்னா எல்ஸுக்கு வந்துட்டு திருப்பி பிகின் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு எனக்கு டேபிள் இல்லைன்னா அப்படின்னா இந்த டேபிள் கிரியேட் ஆகிட்டு பிரிண்ட் வச்சு டேபிள் கிரியேட்டர் அப்படின்னு வந்து நீங்க அந்த மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா டேபிள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த நம்மளுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த கமாண்ட்ல ஆல்ரெடி எனக்கு தான் வந்துச்சு, எனக்கு வந்து டேபிள் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு வந்துருச்சு. சப்போஸ் எனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ டேபிள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்கே வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒன்றுன்னு கொடுக்குறேன், இங்கே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ஒன்றுன்னு கொடுக்குறேன். திருப்பி நான் செக் பண்றேன், எனக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸிஸ்ட்னு எம்டியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் கண்டிஷன் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆகிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் டேபிள் கிரியேட்டட் அண்ட் எண்டுன்னு முடியும். ஸோ டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்றேன், அது வந்து எனக்கு அது மாதிரி வந்து எரர்லாம் வந்து வரக்கூடாது, எனக்கு ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து மெசேஜ் நீங்களே வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நான் செகண்ட் டைம் பண்ணாலும் நீங்க அப்ளிகேஷன்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க மெசேஜ் த்ரோ பண்ணலாம். நீங்க வந்து இந்த சீக்வல் மெசேஜ் வந்து நீங்க அப்ளிகேஷன்ல ஒரு டாட் நெட்டோ இல்ல எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது யாராவது வந்து ட்ரைங் டு கிரியேட் டேபிள் அப்படின்னும் போது என்னன்னா இஃப் யூ வாண்ட் டு த்ரோ மீனிங்ஃபுல் மெசேஜஸ் ஏதாவது நீங்க வந்து த்ரோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் கிவ் திஸ் டேபிள் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்க பெருசா வந்து டேபிள் வந்து ஆல்ரெடி டெக்னிக்கலா நீங்க என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிரியேட் டேபிள் ஒன்று ஆல்ரெடி இருக்கு, கிரியேட் டேபிள் ஒன் ஐடி இன்டிஜர் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னு வச்சுங்களேன். சில பேருக்கு இது புரியாது. தேர் இஸ் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் நேம் ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஒரு லேமன் டேர்ம்ஸ் வந்து ஒருத்தர் வந்து சீக்வல் என்னன்னு தெரியாது, அவருக்கு வந்து நான் வந்து இந்த மெசேஜ் வந்து கொடுத்தேன்னா இட் வில் பிகம் பியூர் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். நான் இந்த மாதிரி டெக்னிக்கலா கொடுக்காம ஒரு லேமன் டேர்முக்கு வந்து நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஈஸியா வந்து டேபிள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இல்லைன்னா வந்து டேபிள் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் அது மாதிரி சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம் யூசர் டிஃபைன்டு மெசேஜஸ் கொடுக்கறதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து யூ கேன் ட்ரை திஸ். ஸோ இது என்னன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரியல் டைம்ல வந்து பெரிய பெரிய கொரிஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா they will check first. ஃபைல் ஹேண்டலிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. சாரி, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய நீங்க வந்து கம்பெனிஸ் வந்து பெரிய ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படின்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து டேபிள் ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு இட் ஹஸ் டு கிவ் த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜஸ்ட் இது வந்து தெரிஞ்சுக்கங்க எப்படி வந்து இதுலயே வந்து நம்ம இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கிரியேட் a டேபிள் ஒரு ப்ராப்பரா வந்து யூ கேன் ஏபிள் டு கிரியேட் a ஸ்கிரிப்ட் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டு டு இட். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா இந்த கேர் ஒன் கேர் பார்த்தேன் இல்லையா, நான் போன கிளாஸ் நோட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து இது வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் டபுள் த லென்த் எடுத்தது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வந்து சீக்வல் வந்து டிக்ளேர்ன்றதுனால ஒரு வேரியபிள் வந்து நம்ம பைத்தானில் எப்படி வந்து
வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு நம்ம வந்து ஏபிசி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. சீக்வல் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா டிக்ளேர்ன்ற கீவேர்டு நீங்க வந்து மென்ஷன் பண்ணி அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு கம்பல்சரி வந்து அட்டு. இந்த அட்டு கேரக்டர் நான் வந்து 4 விதமான வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அட் கேரக்டர், அட் என் கேரக்டர், அட் வேர் கேர், அட் என் வேர் கேர். அப்படி பண்ணும்போது என்னன்னா டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணணும் கம்பல்சரியா. நீங்க பைத்தான்ல அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் சீக்வலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டிக்ளேர்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அட் கேரக்டர், இதுதான் வந்து உங்களோட வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் என்ன டேட்டா டைப் நீங்க மென்ஷன் பண்ணணும். எல்லாத்துலயுமே நான் என்ன பண்றேன்னா கேரக்டர்ல வந்து சீக்வல்னு கொடுக்குறேன், எஸ்கியூஎல்னு கொடுக்குறேன். என் கேருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம என்ன வேர்டு கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்து கம்பல்சரியா மென்ஷன் பண்ணணும். அது வேர் கேர்னு நான் கொடுக்கும்போது டேரக்டா நான் சீக்வல் கொடுத்துக்கிறேன். என் வேர் கேர் கொடுக்கும்போது என்ன மென்ஷன் பண்றேன். எல்லாத்துக்கும் நான் ஒரே வேர்டு தான் கொடுக்குறேன். சீக்வல் தான் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் லென்த் எவ்வளவு கொடுத்துருக்கேன் நான் வந்து 10 தான் கொடுத்துருக்கேன் நான் வந்து. இது வந்து எப்படி வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணது மட்டும் கொஞ்சம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நல்லா எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா. இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் அவுட்புட் இருக்கு இல்லையா, இதான் இதோட அவுட்புட். இந்த செலக்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நான் அப்படியே பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, லென்த் வந்து எவ்வளவு இருக்கு 10 கொடுத்தா கூட கேரக்டர் நான் 10 கொடுத்தா கூட இங்க எத்தனை லெட்டர் இருக்கு 1 2 3. அப்போ அது வந்து கேரக்டர் லென்த் வந்து 3. ஆனா எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கேன் 10 பைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கேன். நான் கொடுத்தது 10, நான் பயன்படுத்தினது 3 கேரக்டர் தான். பட் ஆனா வந்து ஆக்குபை பண்ண ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 10. மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குது. நான் வந்து 10 கொடுத்தேன், ஆனா நான் 3 தான் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணும்போது கொடுத்துருக்கேன். பட் ஆனா எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணிருக்கேன் 10 பைட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கு. ஆனா என் கேர் பாருங்களேன், அதே அவுட்புட் தான் இங்கேயும் இருக்கு. அதே தான் லென்த் 3 எவ்வளவு பைட்ஸ் ஆயிருக்கு பாருங்க 20 பைட்ஸ். 10 × 2 20. டபுள் த சைஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கோ. காரணம் என்னன்னா நீங்க என்னன்னு மென்ஷன் பண்ணி என் கேர்னு கொடுத்துருக்கீங்க. அதனால இட் வில் ஆக்குபை மல்டிபிள் டைம்ஸ். அதே மாதிரி வேர் கேர் பாருங்களேன், வேர் கேருக்கு நான் என்ன டிஃபைன் பண்ணிருக்கேன், சீக்வல் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க சீக்வல் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஆனா அது லென்த் பாருங்க எவ்வளவு இருக்கு 3 தான். பைட்ஸ் எவ்வளவு எடுத்திருக்கு பாருங்க, நான் 10 தான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு ஸ்டோரேஜ் நான் எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணிருக்கேன் 3 கொடுத்ததுனால நான் எவ்வளவு பயன்படுத்தணும் அதுக்கு உண்டான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து எடுத்துக்காது. ஈவன் நான் வந்து அதிகமா கொடுத்தாலுமே கூட நான் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கணும் அந்த அளவுக்கு தான் மெமரி எடுத்துக்கும். ஆனா வந்து என் கேரக்டர்ல அப்படி கிடையாது. நீங்க கொடுத்த சைஸோ டபுளா எடுத்துக்கும். கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. நான் என்ன லென்த் கொடுத்தனோ நீ பயன்படுத்தலையோ எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துட்டேன். அந்த ரூம்ல வந்து நான் வந்து ஒரு 100 மூட்டை வைக்க முடியும். ஆனா நான் 10 மூட்டை தான் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த 10 மூட்டைக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் வந்து வேர் கேர் எடுத்துக்கும். ஆனா என் வேர் கேர் அப்படி கிடையாது. இட் வில் ஆக்குபை டபுள் த ஸ்பேஸ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என் வேர் கேரும் பாருங்க, இங்க வந்து எஸ்கியூஎல்ல 3ன்னு கொடுத்துருக்கேன். ஆனா உங்களுக்கு வந்து பைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலா 3 × 2 6. இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 3. லென்த் வந்து பாருங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. லென்த்ல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா பைட்ஸ் ஆக்குபேஷன் பாத்தீங்கன்னா 20ன்னு எடுக்காதீங்க. வந்து இங்க 3 லெட்டர் கொடுத்துருக்க 3 தான் எடுக்கும். ஆனா டபுளா எடுத்துக்கும். 3 × 2 6. இதுதான் வந்து கேரக்டருக்கும் என்வாரிக்காருக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து டேபிள் கிரியேட் பண்ணும்போது எந்த விதமான டேட்டா டைப் யூஸ் பண்றது யூ வில் கெட் லாட் ஆஃப் கிளாரிட்டி. அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையா வந்து நீங்க வந்து ஏதாவது டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி வெரி மைண்ட்ஃபுல். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம். ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ். இதெல்லாம் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா திஸ் அ ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரொஃபஷனலி கிரியேட்டிங் த டேபிள். நீங்க ஒவ்வொன்றும் புரிஞ்சு கிரியேட் பண்ணணும். எந்த காலம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ஹேவ் டு டூ ப்ராப்பர்லி. யாருக்காவது கால்குலேஷன் புரியலையா? கேருக்கும் என்வார்க்கும் கிளியரா தெரிஞ்சது என்ன டிஃபரன்ஸ்னு யாருக்காவது புரியலையா? சார் ஒன்ஸ் மோர் சொல்லலாமா? இன்னொரு தடவை சொல்லணுமா? ஆமா சார். இந்த கேரக்டர் இருக்குல்ல, கேரு, என் கேரு, வேர் கேரு, என் வேர் கேரு, நாலுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் வித்தியாசம் நம்ம பாக்குறோம். இந்த கேரக்டர் வந்து நான் லென்த் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். ஆனா இங்க எத்தனை வேர்டு கொடுத்துருக்கேன் நான் வந்து 1 2 3 3 வேர்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ லென்த் வந்து எவ்வளவு எனக்கு கொடுக்குதுன்னா 3ன்னு கொடுக்குது. நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, லென்த் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 3ன்னு வரும். லென்த்ன்றது ஒரு ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். நம்ம அந்த வேரியபிளோட லென்த் கால்குலேட் பண்ணலாம். இப்போ எஸ்கியூஎல்ன்றது 3 வார்த்தை தான் இருக்கு. அதனால வந்து எஸ்கியூஎல் லென்த் ஆஃப் சீக்வல்னு கொடுக்கும்போது லென்த் 3ன்னு வரும். நான் எவ்வளவு லென்த் இங்க கொடுத்துருக்கேன் மேல டிக்ளரேஷன்ல 10ன்னு கொடுத்துருக்கேன். 10 கேரக்டர் அப்பனா 10 பைட். 10 பைட்ஸ் வந்து மெமரி ஆக்குபை பண்ணிக்குது. இது வந்து கேரக்டரோடது. நான் 3 கொடுத்தேன்.
நான் டிக்ளேர் பண்ணது வந்து 10, யூஸ் பண்ணது 3, ஆனா மெமரி ஆக்குபை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த லென்த் கொடுத்தனோ அவ்வளவு மெமரியும் அது ஆக்குபை பண்ணிக்குது. ஆனா என்கேர் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான், ஆனா வந்து இட் வில் டேக் மல்டிபிள் டைம்ஸ். நீங்க 10 கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் 20, ஸோ டபுள் த ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கும். வேர்கேர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க 10 லென்த் கொடுத்தா கூட நீங்க யூஸ் பண்ணது வந்து 3 கேரக்டர்னா உங்களுக்கு மெமரி கூட 3 பைட் தான் எடுத்துக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணாது. விச் மீன்ஸ் கேரக்டர் இஸ் ஏ ஃபிக்ஸ்டு லென்த், வேர்கேர் இஸ் ஏ வேரியபிள் லென்த். நீங்க கேரக்டர் இல்ல என்கேர்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு. நீங்க பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்தலையோ, நான் வந்து 10 லென்த் டிஃபைன் பண்ணிட்டேன்னா இட் வில் ஆக்குபை 10 பைட்ஸ். அதே வந்து என்கேர்னா இட் வில் ஆக்குபை 20 பைட்ஸ். வேர்கேரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் எவ்வளவுதான் லென்த் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலுமே நான் எந்த அளவுக்கு அந்த எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கணும் அதுக்கு உண்டான மெமரி மட்டும் தான் அது எடுத்துக்கும். ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து அது வந்து ஆக்குபை பண்ணாது. இதுல 3 நான் கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் டேக் ஒன்லி 3 கேரக்டர்ஸ். 3 கேரக்டர்ஸ் தான் லென்த். பைட்ஸ் வந்து ஒன்லி டேக் இட் 3 பைட்ஸ் ஒன்லி. வேர்காரும் அதே தான், சேம் தான். பட் ஆனால் என்ன கேரக்டர்ஸ் ஆக்குபை பண்ணிருக்கோ அதோட டபுள் தட் சைஸ் வந்து ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். 3 × 2 6ன்னு எடுத்துக்கும் நம்மளுக்கு வந்து. ஸோ இதுதான் வந்து கேருக்கும் என்கேருக்கும் வேர்கேருக்கும் என்வேர்கேருக்கும் உண்டான டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ கேன் நோ ஸோ யூ நோ த பர்பஸ், ரைட்? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், எதுக்கு வந்து வை த டிஃபைன்டு கேரக்டர், வை த டிஃபைன்டு என்கேர், ஸோ வாட் இஸ் த பர்பஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூ சே லாட் ஆஃப் ஸ்பேஸ். இது இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக டிஃபரன்ஸ் தெரியாது. நீங்கள் வந்து ஒரு லேக்ஸ் ஆஃப் டேட்டா இல்லை க்ரோஸ் ஆஃப் டேட்டா டம்ப் பண்ணும்போது அது நீங்கள் அந்த டேட்டா வந்து ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணும்போது இட் வில் ஆக்குபை லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ அது மெமரி வந்து நிறைய ஆக்குபை பண்ணிக்கல, இட் வேஸ்ட் தானே அதெல்லாம். ஸோ யூ ஷுட் பி வெரி மைண்ட்ஃபுல் அண்ட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் டு டிஃபைன் த டேட்டா டைப். எந்த இடத்துல எந்த டேட்டா டைப் வந்து பண்ணணுன்றதை யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். நீங்கள் அதே மாதிரி ஏஜ் கூட யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் நாட் யூஸ் இன்டீஜர் டேட்டா டைப். பிளைண்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இன்டீஜர் கிரியேட் பண்ணுவோம், பண்ணக்கூடாது. ஏஜ்ன்றது என்ன, மேக்ஸிமம் இட் வில் டேக் ஒன்லி 100 இல்லை 120, அந்த 3க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தட் அந்த டைம்ல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டைனி இன்டீஜர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து சிலதுக்கு வந்து நம்ம ஃபிளாக் பண்ணுவோம், இது ரெக்கார்டு வந்து ஆக்டிவா இல்லை இன்ஆக்டிவான்றது 1 0ன்னு கொடுப்போம். அந்த மாதிரி கேஸ்க்கு யூ ஷுட் யூஸ் பிட். பிட்ன்றது என்னன்னா உங்களுக்கு இட் வில் ஆக்குபை ஒன்லி ஒன் நம்பர் ஒன்லி இட் வில் டேக். ஸோ அதுக்கு அது போதுமானது. ஸோ நீங்கள் அதுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து பிக் இன்டீஜரோ கொடுத்தீங்கன்னா இட் வில் ஆக்குபை 4 பைட்ஸ் 16 பைட்ஸ் இட் வில் ஆக்குபை. இட் வில் ஸ்லோ டவுன் யுவர் அப்ளிகேஷன். உங்கள் மெமரி கூட நிறைய ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ டேட்டா டைப் டிஃபைன் பண்ணும்போது பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு தென் ப்ராப்பர்லி கிரியேட் டேபிள். டிசைனிங் வந்து ஏன் ரொம்ப முக்கியம், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து நம்ம பேசியிருப்போம் டீடைல்டா. எதுக்குன்னா இதெல்லாம் தான் நீங்க பார்க்கணும். டேபிள் டிசைனிங் இஸ் நாட் அட் ஆல் டஃப், பட் யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்பஸ் ஆஃப் த டேபிள் அண்ட் பர்பஸ் ஆஃப் த காலம். அது என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோன்றது நீங்க இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி தென் டிஃபைன் இட் அக்கார்டிங்லி. சப்போஸ் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னா மாடிஃபை பண்ண முடியும், எஸ் ஸ்டில் யூ கேன் டூ மாடிஃபிகேஷன். இப்போ அதில் we'll see in the next class எப்படி வந்து டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, how we can able to add additional columns, இல்லைன்னா how we can able to modify the data type, அதெல்லாம் வந்து I will explain in the next class. இந்த கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து we are going to see only table creation only. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எல்லாம் கேளுங்க. ஏதாவது சார் நான் லக்ஷ்மி பேசுகிறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அந்த வேர் கேரக்டர் அது டிஃபைன் பண்ணுறதுக்கு அது என்ன, நம்ம என்ன லெட்டர் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அதை டிஃபைன் பண்ணிக்கோ இல்லைங்களா? என்ன லெட்டர் புரியல மேடம் எனக்கு. இல்லை இப்போ நீங்கள் 4 இப்போ 3 லெட்டர் யூஸ் பண்ணீங்க, ஸோ இட் ஆக்குபைஸ் 3 ஸ்பேஸ் இல்லையா? எஸ் மேடம். So based on whatever we are giving the number of letters or whatever it may be, based on that it will take the space. Correct madam. பட் ஆனால் இங்கே வந்து அந்த முன்னாடி அப்போ வந்து எங்கே இந்த ஃபஸ்ட்டு சொன்னீங்களா இந்த என் கேரக்டர் எங்கே யூஸ் பண்ணோம், கேரக்டர் எங்கே யூஸ் பண்ணோம், இது என்ன மாதிரி டேட்டாக்கு இது தனித்தனியாக யூஸ் பண்ணோம் சார்? இப்போ டேட்டா இருக்குன்னா மல்டிலிங்குவல் சொல்லுங்க. இல்லை ஒரு டேட்டா இருக்குன்னா நிறைய டேட்டா இருக்குன்னா we cannot go over the all over the data இல்லைங்களா? எல்லா டேட்டா படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணணுமா, இல்லது how we can go இது வந்து என்னன்னா, ஸோ இப்போ வந்து நீங்க வந்து இட்ஸ் அப் டு த யூசர் ரெக்யர்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு ரியல் டைம் எப்படி இருக்கும், நம்ம வந்து இன்புட் எல்லாமே வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து டேட்டா வந்து நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து இன்செர்ட் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் நான் தமிழ்லேயே மெயின்டைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து நம்ம வந்து
இந்தியாவில் வந்து நம்ம சப்போஸ் வந்து நம்ம வந்து டெல்லியில இருந்து ஏதோ கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பொறுத்தவரை எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து தேர் யூசிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். நீங்க டெல்லியில ம் பாத்தீங்கன்னா they என்ன பண்ணுவாங்க, பேரை வந்து ஹிந்தியில என்ட்ரி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் காலம் தான். ஆமாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி சிட்டிசன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா நேம் நான் நீங்க வேற யாருக்கு நான் இங்க கொடுத்தா என்ன ஆகும்னா, சப்போஸ் இது வந்து நான் இப்போ நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இல்ல வந்து இந்தியா அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்தா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கும். சப்போஸ் மல்டிலிங்குவல் கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, சப்போஸ் தமிழ் இல்ல ஹிந்தி இல்ல வந்து கன்னடா இல்ல தெலுங்குல நான் கொடுக்குறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ ஃபார் த என் கேர் இல்ல என்வேர் கேர் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைம் அந்த ஓ மாதிரி டைம் ஓகே ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு யூ கேன் கோ ஃபார் த என்வேர் கேருக்கு நீங்க போகலாம். ஓகே ஓகே தேங்க்யூ சார். ஸோ வேற யாருக்கும் டவுட் இருக்கு அந்த கேர் என் என் கேர் தென் வேர் கேர் என் வேர் கேருக்கு டிஃபரன்ஸ்? அதே ஒரு நமக்கு இன்டிஜர்ல இருக்கு இன்ட்டு பிக் இன்ட்டு டைனி இன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்டிஜர். இதெல்லாம் வந்து நீங்க வந்து எப்போ யூஸ் பண்ணுறது யூ ஹவ் டு டிசைட் எந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கணுன்றதை நீங்க வந்து உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்குவல் இருக்கிற டேட்டா டைப்ஸ் லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா தேர் இஸ் ஒன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்குவல் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒன் மோர் யூசர் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்னா இது சிஸ் டாட் டைப்ஸ்னு போட்டீங்கன்னா அது என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. 34 டேட்டா டைப்ஸ் இருக்கு சீக்வல்ல. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். என்ன டேட்டா டைப்ஸ் உங்களுடைய டேட்டா பேஸ் உங்களுடைய வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது யூ கேன் ஏபிள் டு சி. இன்டீஜர் ஸ்மால் இன்ட்டு டைனி இன்ட்டு டே டைம் டூ டைம் டேட்டு எல்லாம் இருக்கு பாருங்க. மொத்தம் 34 டேட்டா டைப்ஸ் இருக்கு சீக்வல். ஸோ யூ கேன் சி லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் சிஸ் டாட் டைப்னு இருக்கு. இஃப் யூ புட் தட் யூ கேன் சி ஆல் த லிஸ்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் சீக்வல் சர்வர். ஸோ யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்களா, ஸோ என்கிட்ட ஒரு எக்ஸல் டேட்டா இருக்கு, அதை வந்து நான் வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க இல்லையா. ஸோ ஐ ஷோ யூ ஒன் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி. ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் ஒன் எக்ஸல் டேட்டா எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ சி ஹியர் இங்க வந்து என்கிட்ட வந்து இவ்வளோ டேட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு எக்ஸல் டேட்டா இருக்கு சார். இது வந்து எப்படி நான் வந்து சீக்வல் சர்வர்ல வந்து இன்சர்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 ரூபா இருக்கு என்கிட்ட. 3000 ரோஸ் இருக்கு. இது நான் வந்து எப்படி சீக்வல் சர்வர்ல அட் ஏ டைம்ல வந்து பல்கா வந்து இன்சர்ட் பண்றது அப்படின்றது நான் சொல்றேன். இது வந்து பல்க் இன்சர்ட். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எந்த டேட்டா பேஸ்ல பண்ண போறீங்க அந்த டேட்டா பேஸை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் டேட்டா சயின்ஸ் தமிழ்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க டேபிள் இருக்குல்ல, டேபிள்ல போயிட்டு இங்க என்ன பண்ண டாஸ்க்ல போயிட்டு யூ கேன் சி இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் டேட்டா அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுக்கு பேர் வந்து சீக்வல் சர்வர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் விசார்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்க சோர்ஸ் ஃபைல் என்னன்னு செலக்ட் பண்ணும். நான் வந்து இப்போதைக்கு எக்ஸல்னு எடுத்துக்கிறேங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறது ப்ரௌஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல் வந்து இங்க இருக்கு. எந்த எந்த லொகேஷன்ல ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை லோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸல் வெர்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. Expected not expected format. Excel 6.
ஓகே, கிளிக் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த ஃபைலை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா மைக்ரோசாஃப்ட் ஓஎல்இடி ஃபார் எஸ்கியூஎல் சர்வர்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணது வந்து சோர்ஸ் வந்து எக்ஸல், டெஸ்டினேஷன் வந்து நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வர். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து உங்களோட சர்வர் நேம் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து டாட்னு கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண டேட்டா சயின்ஸ் தமிழ் டேட்டா பேஸ் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த டேட்டா பேஸில் நீங்கள் வந்து அந்த எக்ஸலை வந்து இம்போர்ட் பண்ண போறீங்களோ அந்த டேட்டா பேஸ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் இங்கே SQL சர்வர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து நான் டேபிள் நேம் மென்ஷன் பண்ணணும், என்ன நேம் ஒன்று. ஸோ ஸோ இதான் என்னோட டேபிள் நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரிவியூ பண்ணிக்கலாம் என் டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத. ஜஸ்ட் யூ கேன் ப்ரிவியூ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத. யூ கேன் ஜஸ்ட் செக் இட் ஒன்ஸ் அண்ட் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ எனக்கு வந்து 3000 ரெக்கார்ட்ஸ் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இம்போர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இதான் என்னோட டேபிள் நேம். இந்த டேபிள் வந்து எனக்கு பல்காக பேஸ் ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு அப்படி ஆஸ் இட் இஸ். இது வந்து குயிக்காக வந்து நீங்கள் வந்து நான் குறி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டேட்டா என்கிட்ட வந்து காகல்லேருந்து நீங்கள் எடுத்து எக்ஸலில் வந்து சேவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸலை வந்து நீங்கள் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு டூ த ப்ராக்டிஸ். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? யாருக்கு வள்ளின்றவங்க கேட்டிருந்தீங்க. சார் சேவ் லைக் சிஎஸ்சி ஃபைல் இம்போர்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அங்கே போயிட்டு எக்ஸல் வந்து சிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சேம் ஜேசன் ஃபைல் எல்லாமே இம்போர்ட் பண்ணி பார்க்க. ஜேசான் தெரியல. ஜேசான் வந்து ஸ்ட்ரக்சர்டு கிடையாதுல்ல, அதை நீங்கள் பண்ண முடியாது. யூ கேன் இம்போர்ட் ஒன்லி த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ஸ். ஜேசான் நீங்கள் பண்ண முடியாது. ஜேசான் நீங்கள் பண்ணனா நீங்கள் ஃபேப்ரிக்ஸில் பைஸ்பார்க் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ரீட் பண்ணிட்டு. இதில் வந்து நீங்கள் எக்ஸல் டேட்டா இல்லை சிஎஸ்பி அந்த மாதிரி டேட்டா வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. ஸோ புரிஞ்சுதுங்களா? இது வந்து எப்படின்றது, எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஓகே தானே? யாருக்கா டவுட் இருக்கா? டேபிள் கிரியேஷனில், ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணதில், இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணதில் யாருக்கா டவுட் இருந்தால் சொல்லுங்க. சார் அந்த இம்போர்ட் விசார்ட்லேயே வந்து எது பிரைமரிக்குன்னு டிஃபைன் பண்ண முடியாது? எதில் இம்போர்ட்லையா? இம்போர்ட் விசார்ட் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கல்ல, இம்போர்ட்ல வந்து நீங்கள் வந்து என்னென்னா எக்ஸல் இருக்க டேட்டா வந்து நீங்கள் ஆல்ரெடி டேட்டா உங்ககிட்ட இருக்குல்ல, அதை நீங்கள் பிரைமரிக்கு டிஃபைன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேபிள் கிரியேஷன் பண்ணோம்ல, அந்த மாதிரி நீங்கள் டேபிள் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணிட்டு அந்த டேபிள் வந்து எக்ஸல் டேட்டா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா டேபிள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்க, இந்த டேபிள் நானே தானே கிரியேட் பண்ணேன். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், எம்டி ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த டேபிள் நேம் கொடுத்தேன்ல, அதுக்கு பதில் நீங்கள் கிரியேட் பண்ண டேபிள் நேமே அங்கே மென்ஷன் பண்ணுங்க. அது டேபிள் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் பிரைமரிக்கு எல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் இருந்தால் உங்களுக்கு எரர் அடிச்சிடும். ஃபைலில் வந்து டூப்ளிகேட் இருக்கு, இன்சர்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் அப்போ உங்களுக்கு எரர் அடிச்சிடும். இது வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால சிஸ்டம் இட்செல்ஃப் வில் கிரியேட் டேபிள் ஸ்ட்ரக்சர். அதுவே வந்து உங்களுக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணிடும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க, எதுவுமே இருக்காது, பிரைமரிக்கு இருக்காது, இண்டெக்ஸிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அதுக்கு தெரியாது நான் வந்து எக்ஸலில் கொடுக்குறேன், நீயே ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும் போது இட் ஓன்ட் டேக் எனி திங். அது என்னன்னா அதுவே வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டேட்டா வச்சு அதுவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூட்டபிள் டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணிடும். இங்கே பாருங்க, என்வார்கேர் ஃப்ளோட்டு டிஃபால்ட்டாக பாருங்க, எல்லா எம்ப்ளாய்டு வந்து ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கிச்சு, ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்வார்கேர்னு எடுத்துக்கிச்சு, டேட்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம்னு எடுத்துக்கிச்சு. ஸோ இதெல்லாம் இதுவே டிஃபால்ட்டாக வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். இல்லை எனக்கு வந்து
பிரைமரி கீ எல்லாம் டிஃபைன் பண்ண அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி நீங்க டேபிள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணீங்க. கிரியேட் டேபிள் டிஎஸ்ஐடி எம்ப்ளாயி ஐடி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ்லாம் வந்து நீங்க வந்து காப்பி பண்ணிட்டு இங்க போட்டுட்டு தென் இங்க வந்து நீங்க கொடுங்க பிரைமரி கீ, இன்டீஜர், பிரைமரி கீ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் 2 டைப் கொடுத்து 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 டேபிளை எம்டியா கிரியேட் பண்ணீங்க. பண்ணதுக்கு அப்புறம் அந்த இம்போர்ட் விசார்ட்ல போயிட்டு நீங்க அங்க டேபிள் நேம் கொடுக்குறீங்க, கொடுக்காம நீங்க அங்க போய் எக்ஸிஸ்டிங் டேபிள் நீங்க செலக்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ அங்க போயிட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இங்க நீங்க என்ன கண்டிஷன் டிஃபைன் பண்ணிருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகும். சப்போஸ் டூப்ளிகேட் இருந்ததுன்னா இட் வில் த்ரோ த எரர். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். வேற யாருக்காவது டவுட்ஸ்மா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா இருக்காது? டேபிள் கிரியேஷன், இன்சர்ட் ரெக்கார்டு. ஓகே, ஹலோ சார். இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. சார் அந்த இம்போர்ட் விசார்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா சார் தனியா? தேவையில்லை தேவையில்லை, அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க இது இந்த எஸ்எஸ்எம்எஸ்ல தான் நான் பண்ணேன். நீங்க 2 விதமா பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட்ல போயிட்டு டிடிஎஸ் விசார்ட் டிடிஎஸ் டபிள்யூ அடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வரும் ஷார்ட்கட். இதே ஸ்கிரீன் தான் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க்ல போயிட்டு இம்போர்ட் டேட்டா கொடுத்தாலும் அதே ஸ்கிரீன் தான் வரும். போத் ஆர் சேம், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஓகே சார். ரெண்டும் ஒன்று தான். அதாவது டேபிள் ஸ்கிரிப்ட் நீங்க எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் டேபிள்ல போயிட்டு இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படி இருக்க டிபிஓ டாட் ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் டேபிள் ஆஸ்ன்னு போயிட்டு கிரியேட்ல போயிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது அப்படியே நீங்க நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இது அப்படியே காப்பி பண்ணி போட்டு நீங்க வேற ஜஸ்ட் டேபிள் நேம் மட்டும் மாத்தி யூ கேன் கிரியேட் த சேம் காப்பி, இல்லைன்னா அதில் அடிஷனல் காலம் ஆட் பண்ணி கூட நீங்க டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ரீகிரியேட் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஃபுல்லா நீங்க வந்து பண்ணணும் அவசியம் கிடையாது. ரைட், ஓகே. இப்போ இந்த டேபிள் கிரியேஷன்ல I will create one more table. Create table. Student details, department details ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதுல டிபார்ட்மெண்ட் ஐடி இன்டிஜர் நோ பிரைமரி கீ, தென் டிபார்ட்மெண்ட் நேம் வேர் கேர் ஆஃப் 30. அப்புறம் வந்து ரெண்டு காலம் மட்டும் கிரியேட் பண்றேன். இப்போ என்னென்ன பண்ணிட்டு இதுல வந்து என்ன பண்றேன்னா ஐடென்டிட்டின்னு ஒன்று பண்றேன். ஐடென்டிட்டி 1,1. இப்போ இந்த மாதிரி ஐடென்டிட்டி 1,1 கொடுத்தேன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆகும். ஸ்டார்டிங் வித் 1, செகண்டா கொடுக்குற பேராமீட்டர் வந்து சீடுன்னு சொல்லுவோம். சீடுனா எவ்வளோ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றது. நான் அது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். 2 காலம் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இன்சர்ட் இன்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேமு, வேல்யூஸ். டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து என்ன கொடுக்குறேன், நான் வந்து இன்டிஜர்னு கொடுத்துருங்க இப்போதைக்கு. ஸோ ஓகே 1. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் நேம் வந்து சிஎஸ்சி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது மட்டும் பாருங்க. ஸோ cannot insert the explicit value for identity. நீங்க எப்போ ஒரு காலம் வந்து ஐடென்டிட்டி நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்களோ அதுக்கு வந்து நீங்க வந்து வேல்யூ வந்து மேனுவலா கொடுக்கவே முடியாது. அது வந்து ஸோ விச் மீன்ஸ் நீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். சிஸ்டம் இட் செல்ஃப் வில் டேக் ஆட்டோமேட்டிக்லி. என்ன சொல்றீங்கன்னா 1ல ஆரம்பிச்சு எனக்கு ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கன்னு வரும். இப்போ நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் நேம் ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நோ நீட் டு மென்ஷன். இப்போ ஒரு ரூபா இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணும்போது பாருங்க வந்து 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்சி. நெக்ஸ்ட் வந்து ஐடின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து ஒரு நம்பர் வந்து சிஸ்டமே ஜென்ரேட் பண்ண யூனிக்கா அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி, பிரைமரி கீ, ஐடென்டிட்டி 1,1. இங்கே 1,2ன்னு கொடுத்தீங்கன்னா 2, 4, 6 அப்படின்னு வரும். 1,3ன்னு கொடுத்தீங்கன்னா 3, 6, 9 வரும். இல்லை எனக்கு 1ல இருந்து ஆரம்பிக்க வேணாம், 10ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 10,1 கொடுத்தீங்கன்னா 10 ஆரம்பிக்கும்.
அப்புறம் 11 12 ஆரம்பிக்கும். 10,2 கொடுத்தீங்கன்னா 10 12 14 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்றதுக்கும் நீங்க பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் த அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இன்சர்ட் பண்ணிட்டே வரலாம் நீங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் இஃப் வாண்ட் டு சேஞ்ச் த டேபிள் ஸ்ட்ரக்சர், சப்போஸ் இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐடி இருக்கு. சப்போஸ் இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடி நான் ஆட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணேன்னா யூ கேன் யூஸ் ஆல்டர் டேபிள் நேம், ஆட் காலம் நேம், டேட்டா டைப். ஸோ ஆல்டர் டேபிள் நேம், சாரி ஆட் காலம் நேம், அதுக்கு என்ன டேட்டா டைப் அதை மென்ஷன் பண்ணணும். பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அனதர் காலம். இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்கல, மாடிஃபை பண்ணிட்டேன், அடிஷனல் ஒரு காலம் ஆட் பண்ணிட்டேன். பட் என்னன்னா நல்லுன்னு வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகும், ஏன்னா வந்து எதுவுமே நான் வந்து கொடுக்கல இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ஆடிங் அடிஷனல் காலம். சப்போஸ் வந்து இதை வந்து இன்டீஜர்னு இருக்கு. இப்போ வந்து பாருங்க SP_help டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்னு இருக்கு. இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்டோட ஐடி வந்து இன்டீஜர் இருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் வேர்கேர்னு இருக்கு. நான் என்ன பண்ணணும்னா சப்போஸ் ஐ வாண்ட் மாடிஃபை த டேட்டா டைப். இப்போ நம்ம காலம் ஆட் பண்றது பார்த்தோம், எப்படி டேட்டா டைப் வந்து எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்ப்போம். ஆல்டர் டேபிள் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், மாடிஃபை காலம் நேம், பிக் இன்ட். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, இது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இன்டீஜர்னு இருக்கு, இதுல இன்டீஜர் இருக்கு. இப்போ நான் வந்து பிக் இன்ட்னு மாத்துறேன். ஸோ ஆல்டர் டேபிள் நேம், ஆல்டர் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். இதுதான் வந்து உங்களுடைய சின்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்டர் டேபிள் நேம், திருப்பி அகைன் ஒன் மோர் ஆல்டர், எதை பண்ண போறீங்க, காலம் மாற்ற போறீங்க, காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். இங்க கொடுத்து பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிக் இன்ட்னு மாறிடும். ஸோ பை திஸ் வே யூ கேன் ஏபிள் டு மாடிஃபை த டேட்டா டைப் ஆஃப் த டேபிள் ஆல்சோ. பட் இதுல என்ன ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னா, நீங்க டேபிள்ல டேட்டா இருக்கும்போது டேட்டா டைப் மாடிஃபை பண்றது இஸ் நாட் சஜஸ்டபிள் வே. ஏன்னா வந்து ஏதாவது வந்து சின்னதா இருக்கிற டேட்டா டைப் வந்து நீங்க வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஏதாவது அதிகமாக டிஃபைன் பண்ணிட்டு தென் அதை நீங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட் வில் ட்ரங்கேட் டேட்டா லாஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மாடிஃபை பண்றது டேட்டா டைப் வந்து யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அது வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கோ இல்லை டேட்டா கரப்ட் ஆகிறதுக்கோ சான்சஸ் ஆர் வெரி ஹை இஃப் யூ நாட் யூஸ்டு ப்ராப்பர்லி. டவுட் இருக்கு அதுல யாராவது? இப்போ எப்படி அடிஷனலா வந்து ஒரு காலம் ஆட் பண்றதுன்னு பார்த்தோம், ஹவு டு மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப் இன் காலம் அப்படின்றதும் பார்த்தோம். டவுட் இருக்கா அதுல யாருக்காவது? நோ சார். ரைட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ். ஸோ இதில் முடிச்சுக்கலாம். ஸோ யாராவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, 10 minutes. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் வந்து எந்த கிளாஸ் ஸ்கீமா பைண்டிங் கேட்டிருந்தேன். சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு? சார் ஜென்ரலாக ஸ்கீமா பைண்டிங் என்னன்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிருந்தேன். எனக்கு அது கொஞ்சம் ஸ்கீமா பைண்டிங் ஜென்ரலாக நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் வந்து ஒரு வியூவோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ வச்சிருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அந்த டேபிள் வந்து ஆக்சஸ் ஆசிட்டிஸ் கொடுக்காம அந்த டேபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காலம்ஸ் இருக்கு அந்த டேபிளில். நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணி அதில் இருக்க 2 காலம்ஸ்க்கு மட்டும் நான் வியூ கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டேபிளை வந்து நான் ட்ரா பண்ணேன்னா அது ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, அந்த 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 வியூ நான் கிரியேட் பண்ணும்போது ஸ்கீமா பைண்டிங் சொல்லி நான் வந்து பைண்ட் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா இட் ஒன்ட் ட்ராப் த டேபிள் டைரக்ட்லி. உங்களோட வியூ வந்து நான் வந்து ட்ரா பண்ணிட்டு தான் என்னோட டேபிள் வந்து நான் ட்ரா பண்ண முடியும். இது வந்து எதுக்குன்னா, இது வந்து லாக் பண்ணும். ஒரு டேபிள் வந்து என்னால் வந்து நான் வந்து ஆக்சஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த டேபிளை வந்து நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு வியூ மூலமா ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு சேஃப்டிக்குன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு லாக் பண்றது. பட் நீங்க இம்மீடியட்டா வந்து அந்த டேபிள் வந்து டிராப் பண்ணாம அதுக்கு நீங்க ஏதாவது லாக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் டூ திஸ் ஸ்கீமா பைண்டிங். ஓகே சார். சார் இந்த நம்ம அந்த இது சொல்லியிருந்தீங்களா சார், அந்த லாகின் பாஸ்வேர்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லாகின் பாஸ்வேர்டுக்கு நிறைய யூசர்ஸ் வச்சுக்கலாம்னு சொன்னீங்க. அது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் அன்னைக்கு கிளாரிட்டி கொடுத்தேன் வாட்ஸ்அப்ல. சப்போஸ் நீங்க சேம் லாகின் வந்து மல்டிபிள் பீப்புள் கொடுத்துருந்தீங்கன்னா இட் வில் டேக் த சேம் ஆக்சஸ் ஒன்லி. அதுக்கு டிஃபரன்சியேஷன்லாம் கிடையாது எந்த யூசர்னு சொல்லிட்டு.
ஒரு லாகின் கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எனக்கு இன்னும் முழுக்க சார்க்கு சர்மிளா இல்ல அருள்மேரி மேடம் கொடுத்தனா எவ்ரி ஒன் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஏ சேம் ஐடென்டிட்டி. அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது. யார் லாகின் பண்ணாலும் இட் வில் டேக் த சேம் ஆக்சஸ். நீங்க வந்து டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் டிஃப்ரெண்ட் லாகின் ஃபார் different users, then you can give it accordingly so that you can able to control the objects accordingly. நீங்க லாகின் ஒன்ஸ் நீங்க சேம் லாகின் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா there will be no difference. அது நீங்க யூஸ் பண்ணாலும் நான் யூஸ் பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான். அதுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது எஸ்கியூஎல் சர்வருக்கு. ஓகே சார். சார் ஒரு பர்டிகுலர் டேபிளுக்கு மட்டும் நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்கீமால நிறைய டேபிள்ஸ் இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த பர்டிகுலர் டேபிள் மட்டும் தான் இவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்க முடியுமா? அப்போ கொடுங்கன்னா நீங்க லாகின் செப்பரேட் லாகின் கிரியேட் பண்ண. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரே லாகின் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் லாகின் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னா அதுக்கு பர்பஸே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு லாகின் எனக்கு கிரியேட் பண்ணிட்டு நான் ஃபுல் ஆக்சஸ் வச்சிருக்கேன், நான் டேட்டா பேஸ் ஓனர். இப்போ உங்களுக்கு நான் அதே உங்களுக்கு வந்து நான் அதே லாகின் கிரியேட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேற லாகின் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வேற ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கீமா வந்து மேப் பண்ணி அந்த ஸ்கீமால எந்த டேபிள் கொடுக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணேன்னா அந்த நேரத்தில் வந்து யூ கேன் ஏபிள் டு கிவ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் சேம் லாகின்ல பண்ண முடியாது. நான் ஒன்ஸ் லாகின் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னா தென் இட் வில் பிகம் சேம் ஃபார் யூ அண்ட் மீ. தெர் வில் பி நோ டிஃபரன்ஸ். ஓகே சார், கிளியர் சார், தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ்மா? சர்மிளா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்து புரிஞ்சுதா எல்லாருக்கும்? உங்க ஃபீட்பேக் நீங்க சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, இல்லை இன்னும் ஸ்லோவா எடுக்கணுமா, இல்லை வேற ஏதாவது கவர் பண்ணணுமா அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு.